ஒரு புதிய வருடத்தை நாம் சந்திக்க போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு பிரயாணத்தினுடைய துவக்கத்திலே, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய துவக்கத்தை அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் பல இடங்களிலே அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை கிளீன் பண்றார். இல்லை, நான் சும்மா உனக்கு தர்றதுக்கு நான் விரும்பல, இந்த குறைகளோடு இந்த குற்றங்களோடு நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுக்க வேண்டாம், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, நீ உன்னை சரி பண்ணிக்கோ, அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சுத்திகரிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சிலர் டெய்லி கிளீன் பண்ணுவாங்க. டெய்லி சுத்திகரிக்க வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற தட்டு, நம்ம சமையல் பண்ணுகிற பாத்திரங்கள், இந்த ஒரு சில காரியத்தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அதை கண்டிப்பாக நம்ம சுத்தம் செய்து தான் ஆக வேண்டும். சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அதே போல் சில காரியங்கள் வாரத்திற்கு ஒரு நாள், சிலர் இந்த வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி சில காரியத்தை வாரத்திற்கு ஒரு நாள் அதை சுத்திகரிப்பார்கள். சிலர் மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு சில காரியத்தை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாகவே சுத்திகரிக்கக்கூடிய அவசியம் உண்டு. பொதுவாக சில வீடுகளை ரொம்ப ரொம்ப ஞானமாய் கட்டுவார்கள், நிறைய பணத்தை செலவு செய்து கட்டுவார்கள். ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுனால அந்த வீடு நல்ல வீடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த வீடு சுத்தமாக இல்லை, அந்த வீட்டினுடைய பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னா எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டினாலும் அந்த வீடு பார்க்கறதற்கு அழகாகவும் இருக்காது, அதில் நம்ம குடியிருக்கவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவாக கட்டப்படாமல் ஒரு சாதாரணமான ஓட்டு வீடாக இருக்கலாம், இல்லை ஓலை வீடாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வீடு சுத்தமாய் வைக்க வேண்டிய பொருள் அங்கங்கே வச்சு அந்த வீடு சுத்தமாக இருக்கும்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம குடியேற்க முடியும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுத்தம், இந்த பரிசுத்தம் என்கிறது நம்மை ஆராய்ந்து பார்த்து, நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை செய்து நம்மளை சரி பண்ணிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கிறதற்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கலாம், ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு வெற்றி இருக்காது. யார் உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் தங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப விரும்பணும், ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால சில நேரங்கள்லேருந்து வெளியே பார்க்கிறவர்களுக்கு நம்மளை ரொம்ப பரிசுத்தவான்களாக தெரியும், ரொம்ப பரிசுத்தவாட்டிகளாக தெரியும். வெளியே பார்க்குறவங்க எல்லாரும் உன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, உன்ன மாதிரி என்னால் சர்ச்சுக்கு போக முடியல, உன்ன மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் மெச்சி கொள்ளுவார்கள். ஐயோ, உன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேனா, உன்ன மாதிரிலாம் முன்னாடி உட்காந்து நான் ஆராதிக்க மாட்டேனா. ஆனால் உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நான் எப்படிப்பட்டவள் என்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. அது ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய தயவு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் நம்மை நல்லவர்களாய் பார்க்கிறதற்கு ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் இருந்து மறைச்சு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. ஆனா உண்மையிலேயே நம்ம நல்லவர்களா, நம்ம கெட்டவங்களா, நமக்குள்ள அசுத்தமே இல்லையா, நம்ம பரிசுத்தவான்களா அப்படின்றது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும்.
அதனால வெளியில இருக்கிறவர்கள் கொடுக்கிற கமெண்ட் வச்சுட்டு, வெளியில இருக்கிறவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் நல்லவன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. நான் நல்லவள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வரக்கூடாது. ஓ பரவாயில்ல, நான் மற்றவங்கள விட பரவாயில்ல போல தெரியுது, அப்ப என்னை விட ஜெப குறைவா நிறைய பேர் இருக்கிறாங்க போல, என்னை விட பரிசுத்த குறைவா நிறைய பேர் இருக்காங்க போல தெரியுது, அவங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அவர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேறையா இருக்கலாம், ஆனா உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதுக்கு வேறையா இருக்கலாம். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையில அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. பட் அவர்களிடத்துல அந்த வேலையை கொடுத்து நம்ம எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்ப்போம்னா, ஒரு சின்ன லிமிட்டேஷன் தான் எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு வேளை நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறிய அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே பொறுப்பை ரொம்ப தெரிஞ்ச, அதை குறிச்ச நாலேஜ் உள்ள ஒரு பர்சன்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா அந்த மனுஷனையும் இந்த மனுஷனையும், இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர்கள் அதை விட பல மடங்கு அதிகமா செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது வேறப்பா, உங்ககிட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்க இப்பதான் அதுல புதுமை, நீ பழைய ஆளு, நீ இதல்ல, உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. அப்போ ஆண்டவர் உங்கள் சில சாதாரணமான மனுஷர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரிடத்துலையும் உங்களிடத்துல ஒரு மாதிரி கர்த்தர் எதிர்பார்ப்பார், என்னிடத்தில் கர்த்தர் வேறு மாதிரி எதிர்பார்ப்பார். அதனால இந்த புது வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே எது வேணும்னாலும் நான் இல்லாம போகலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட வருத்தப்படாதீங்க. எனக்கு பணம் இல்லை, நான் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நுழையும் போது பெரிய ஒரு தொகையோட நான் உள்ள போகணும்னு நினைச்சேன், ஆனா என் சம்பாத்தியம் வீணா இருக்குது, பரவாயில்ல. எனக்கு ஒரு லேண்ட் இந்த வருஷம் வாங்கிட்டு தான் இந்த புது வருஷத்துக்குள்ள போகணும்னு நினைச்சேன், சரி நடக்கல, பரவாயில்ல. எனக்கு இந்த வருஷமாவது திருமண காரியம் முடிச்சுதான் ஒரு புது வருஷத்தை சந்திக்கணும்னு நினைச்சேன், பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு புது வருஷத்துக்குள்ள நீங்க ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க என்னை பரிசுத்தம் பண்ணாம நான் புது வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நுழைய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.